எனக்கு ஒரு பாவமும் தெரியாது. என் மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீ எந்த அளவுக்கு கீழ்த்தரவானது பண்ண எங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாம எங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே. நீ நடத்தி வச்சது பேரு கல்யாணம் இல்ல. உன் வார்த்தை சொல்லணும்னா நீ உன் பொண்ணை கட்டி கொடுக்கல, கூட்டி கருவம். உன் அளவுக்கு என்னால தர இறங்க முடியாது. வேணாம், இதுக்கு மேல இங்க இருந்தா நான் கண்டுபிடி பேசிடுவேன். பெரியப்பா, this is too much பெரியப்பா. ஏய், வாய் மூடுறி. வீட்டுக்கு அடங்காம தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறது நீ. இதுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசுறியா? நான் என்னமா தப்பு பண்ணேன்? நீங்க உங்க குடும்பத்து மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் ஒரு உயிரை வாழ வைக்கணும், ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? சொல்லுங்க பெரியப்பா. உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசையும் மறைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழணும். இதுதான் நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அக்கறையா? இதுதான் உங்களுக்கு எங்க மேல இருக்கிற பாசமா? சொல்லுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி சாரு. சொசைட்டில மரியாதையோட இருந்த உங்க அப்பா உள்ள போனது காரணமா இருந்தவங்களோட என்னால எந்த உறவும் வச்சுக்க முடியாது. அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. சித்தப்பா பத்தி கவலைப்பட வேணாப்பா. அவர் எப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். என்னடா புத்தாலித்தனமா பேசுறதா நினைப்பா? அவனை வெளியில கொண்டு வந்துட்டா போன மனம் திரும்பி வந்துருமா? உனக்கு கல்யாணம் ஆயிட்டா உன்னை நீயே பெரிய மனுஷன் நினைச்சுக்காத. ஒழுங்கா உன்னால 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. உனக்கு ஒரு வேலை இல்ல, வெளியில போனா அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்ல. நீ என் தம்பியை காப்பாத்த போறியாடா? இப்ப சொல்லுடா, இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு இப்ப தெரியாது. உன்னால சம்பாதிக்க முடியாது, உன்கிட்ட பணம் இல்ல, நீ ஒரு யூஸ்லெஸ் தெரிஞ்சதும் உன்னை வெட்டி விட்டு தான் மகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாரு. அப்ப புரிஞ்சுப்படாங்க யாருன்னு. பெரியப்பா, நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம். போதும், இதுக்கு மேல என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு துளி கூட இந்த குடும்பத்து மேல மரியாதை வராது. இந்த ஃபேமிலி மொத்தம் கிரிமினல் கூட்டம். இவங்க முகத்தை பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு. முதல்ல இங்க இந்த இடத்த காலி பண்ண சொல்லு. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பேச விடுறீங்களா? நாங்க ஒரு கிரிமினல் ஃபேமிலி, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நாங்க அப்படி பட்டவங்க இல்ல. இப்போதைக்கு என்னால பேசி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கோவமாவும் நான் சொல்றது கேட்கற மனநிலைமையிலும் இல்ல. எங்களை எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க சார். ஆனா என் தங்கச்சி அப்படி பட்டவ இல்ல. உங்களுக்கு தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிச்சு தப்பு தான் சார். அதுக்காக நான் உங்ககிட்ட 1000 தடவை சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இனிமே நடக்கிறதுல நல்லதா நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க சார். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க நிக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு படுது. இங்க இருந்து போயிடுங்க. என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் சொல்றது புரியலையா? உங்க அம்மா மாதிரி தலையில தண்ணி சொன்னா புரியும் சொல்லு. அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். காயத்ரி, தண்ணி கொண்டு வாமா, தலைமொழியலாம். அம்மா, இன்னும் ஏமா இங்க நிக்கிறீங்க? வாங்க போலாம். வாங்கம்மா போலாம். வாங்க. ஏய், எங்கடி போற? நிதிஷ் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பானா அவனை கல்யாணம் பண்ணி வச்ச நானும் தப்பானவதான். நிதிஷ்க்கு இடம் இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். போடி போ. எங்களை விட அவங்க தான் முக்கியம் நினைச்சா எங்கயாவது போய் தொலை. எங்களுக்கு பொண்ணே இல்ல நினைச்சுக்கிறோம். காயத்ரி, போதும், உள்ள வா. உள்ள வாமா. போ, நீ உள்ள போ. போமா. சாரி அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ விடுமா. விதின்னு இருந்தா எல்லா அவமானத்தையும் தலையில சுமந்து தானே ஆகணும். அம்மா, சும்மா அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காதீங்க. அதை மறந்துடுங்க. இனிமே என்ன பண்ண போறோன்றதை பத்தி சொல்லுங்க. நம்ம கையில என்னடா இருக்கு? கடவுள் கண்ணு திறந்து உங்க மனசை மாத்தினாதான் உண்டு.
சரி, இன்னி எதுக்கு இங்கே நிக்கணும்? வாங்க வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு அத்தை? நம்ம வீட்டுக்கு தான் சாரு. அங்கேயா? அங்க வேண்டாம் அத்தை. அங்க போனா சுதாக்கா ஒரு மாதிரி பேசுவாங்க. நாம இவர் வீட்டுக்கு போலாம். சுதாவுக்கு பயந்து நாம எதுக்கு சார் வேற வீட்டுக்கு போனோம்? சுதா காக்கா அங்க நான் வரதே பிடிக்கல. இப்ப நிதிஷ் வேற வந்து அங்க இருந்தா அவங்க ஏதாவது ஜாடமாடியா பேசி மனசை கஷ்டப்படுத்துவாங்க. புவி மாமாவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அங்க வேண்டாம் அத்தை, நாம இவர் வீட்டுக்கே போலாம். அம்மா சாரு சொல்றதும் கரெக்டு தாம்மா. நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்கம்மா. இல்லடா, அதுக்கு இல்லப்பா. நான் ஏன் அத்தை தயங்குறீங்க? அங்க போனா துளசி ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல அத்தை, துளசி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில அங்க போய் இருக்கிறது தான் அத்தை சரி. இவரும் உங்களை நல்லபடியா பாத்துக்குவாருல்ல. அதனாலதான் அத்தை சொல்றேன், சரின்னு சொல்லுங்க. மா யோசிக்காதீங்க, வாங்க எங்க வீட்டுக்கே போலாம். சரிப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடி. தமிழ் உனக்கு வேணும்னு நினைச்சா, அவரோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா, சாருவை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாத. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. சரிடி, நீ சொன்ன அட்வைஸ் எல்லாம் இங்க இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே அவளை எங்க எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். குட். உன்னோட அப்பாவித்தனத்தை, நல்ல முகத்தை கொஞ்ச நாளைக்கு கழட்டி வச்சிரு. இதுக்கு மேலேயும் நீ ஏமாளியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏறி மிதிச்சிடுவாங்க. இது உன் வீடு. தமிழ் மட்டும்தான் உன் எதிர்காலம். சாரு மாதிரி ஆளுங்களுக்கு பாவம் பார்த்து அவரை ஏமாந்து விட்டுறாத. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ, சரியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, கிளம்பிட்டா? சரிடி. வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே நிதிஷும் லாவண்யாவும் இங்கதான் இருக்க போறாங்க. நானும் தான். இருக்கட்டும்ங்க, நீங்களும் இருங்க. ஏன் எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்கத்த. நில்லு நிதிஷ். என்னங்க நீங்க? இப்பதான் முதல்ல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராங்க. ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிட வேண்டாமா? சாரிங்க, மறந்துட்டேன். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வேண்டாம், நீங்க இருங்க. நான் போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். இது உன் வீடு. தமிழ் மட்டும்தான் உன் எதிர்காலம். சாரு மாதிரி ஆளுங்களுக்கு பாவம் பார்த்து அவரை ஏமாந்து விட்டுறாத. பாத்தியாடா தமிழ், சின்ன பொண்ணா இருந்தாலும் சாரு எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான்னு பாத்தியா? சண்டை சச்சரவால நானே புத்தி பேதலிச்சு போய் நிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துலயும் சாரு பதறாம பக்குவமா நடந்துக்கிறாள்ல. உண்மைதாம்மா. என்னதான் நெருக்கடி வந்தாலும் சாரு அதை பத்தி டென்ஷனே ஆக மாட்டா. அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவா. ரொம்ப இன்டெலிஜென்ட். துளசி, சாருக்கு வீட்டில் என்ன எங்க இருக்குன்னு தெரியாது. போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணப்போ. என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் உங்க வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? நாங்க எங்க வீட்டுக்கு தாங்க போனோம். ஆனா லவ் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை தான் நிதிஷ்க்கும் லாவண்யாக்கும் வந்துச்சு. பெரியப்பா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது? அதான் அத்தையை சமாதானப்படுத்தி
இங்க போலான்னு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வர பிரச்சனையும் வேதனையும் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. அ, இருங்க, நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள போங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க. அத்தை, இப்போ இவங்களுக்கு பாலும் பழமும் ஆமா, கொடுக்கணும்ல? சாரு. என்னங்க, வீட்ல பால் இருக்கா? இருக்கு. நீங்க காய்ச்சி எடுத்துட்டு வாங்க. ஒரு டம்ளர் இருந்தா கூட போதும். சீக்கிரம் வாங்க. என்னங்க, நீங்க போய் பழம் வாங்கிட்டு வரீங்களா? என்னங்க, என்ன சாரு? அப்படியே வரும்போது கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் கூட வாங்கிட்டு வாங்க. பாலும் பழமும் சாப்பிட்ட உடனே சரி, கொடுக்கணும். வாங்கிட்டு வரேன். என்னங்க, நீங்க இன்னும் போலியா? கொஞ்சம் சீக்கிரம் காய்ச்சி எடுத்துட்டு வாங்க. நீங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க. நான் பாலும் பழமும் ரெடியான உடனே கூப்பிடுறேன். என்ன அத்தை, ஏன் டல்லா இருக்கீங்க? நீங்க வாங்க வாங்க. துளசி இருக்கிற வீட்ல இருக்க உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பின்ன என்ன சாரு, இவ இருக்கிற இடத்துக்கு நாம எதுக்காக வரணும்? அவ எப்படி திகைச்சு முறைச்சு நிக்கிறான்னு பாத்தியா? நாம இங்க வந்திருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ இங்க இருக்கிறது கூட தான் நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம பொறுத்துட்டு இருக்கல. அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. பெரியப்பா பெரியமா சமாதானம் ஆகுற வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்கோம். சரி சாரு, அந்த வெடியாமூஞ்சி பாத்துக்கிட்டு நாம எப்படி இங்க இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அவ முகத்தை பார்க்க எனக்கு மட்டும் சந்தோஷமாவா இருக்கு? பிடிக்காத முகத்தை பார்த்தாலும் சகிச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சு நான் ஏன் தெரியுமா இங்க வந்தேன்? எல்லாம் ஒரு காரணமா தான் அத்தை. நீங்க என்ன ஆசையா அன்பா மருமகளேன்னு கூப்பிடுறீங்களே, காலம் பூரா இப்படியே ஒரு பேச்சு கூப்பிட்டுட்டு இருக்க போறீங்களா? உங்க மகனுக்கு மனைவியா, உங்களுக்கு மருமகளா நான் ஆக வேண்டாமா? அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன சாரு சொல்ற? ஆமா அத்தை, இவ அவர் கூட தனியா இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரவே முடியாது. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நான் செஞ்சது தப்பா அத்தை? ஐயோ சாரு, நீ செஞ்சது தப்பே கிடையாது. எனக்கு இது தோணாம போயிடுச்சே. நான் நினைச்சது நடக்க நீங்க தான் அத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ கவலையே படாத சாரு. முள்ளு செடியை புடுங்கி நெருப்பு வைக்கிற மாதிரி இவளை புடுங்கி வீட்டு வெளியில வீசி எறியறானா இல்லையான்னு பாரு. நீ தான் என் மருமக, நீ தான் இந்த வீட்டுல இருக்கணும். இத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் சாரு. இது அந்த சாமி எழுதுனது கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் அத்தை, உங்களோட நம்பிக்கை தான் என்னோட பலமே. நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இரு சாரு. என் மகன் ஒரு பச்சை மண்ணு. அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஏதோ வாலிப கோளாறுல இவளை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? நீ ஆலங்கரைக்கு உள்ள போனப்ப உன்னை அவ்வளவு பாராட்டி பேசினா. நிஜமாவா அத்தை சொல்றீங்க? ஆமா சாரு, உன் புத்திசாலித்தனமும் அறிவும் இந்த துளசி தடிச்சுக்கு எங்க இருக்கு? களிமண்ணை தின்னு வளர்ந்தவ மாதிரி மதல்ல நிக்கிறா. நீ அப்படியா? நீ ஓடி ஆடி வேலை செய்யறத பார்த்து தமிழ் என்ன சொன்னா தெரியுமா? ஏதோ இட்லி ஜென்டோ என்னவோ சொன்னா. அது இன்டெலிஜென்ட். ஆமாமா, அதே மாதிரிதான் ஏதோ உன்ன இன்டெலிஜென்டான பொண்ணு, இன்னும் புத்திசாலித்தனமான பொண்ணுலாம் சொன்னா. இப்பதான் சாரு, அவன் மனசுல நீ விதை மாதிரி விழுந்திருக்க. சீக்கிரமே பூ பூக்கும், காய் காய்க்கும். சாமி உன் பக்கம் இருக்காரு சாரு. அப்புறம் என்ன, சீக்கிரமே நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிடுவ. தேங்க்ஸ் அத்தை. சாரு, பழம் ஸ்வீட்டு காரம் எல்லாம் வேணும்ட்டேன். ஓகே. ஏண்டா, கடைக்கு போனவன் நீயே வந்துட்ட.
பால் காய்ச்ச போனவ என்ன ஆனா? ஒரு டம்ளர் பால் காய்ச்ச இவ்வளவு நேரமா? என்ன பொண்ணும். சாரு, நீ போய் பாருமா போ. அத்தை இதை பிடிங்களே. ம். எனக்கு இது கொதிக்குது. ஆத்தி எடுத்துட்டு வர மாட்டீங்களா? ஆத்தி தாங்க எடுத்துட்டு வந்தேன். கையே தொட முடியல. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? போய் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க, நான் ஆத்திக்கிறேன். இப்படி ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருக்காளடா இவ. மா படிக்கிற பொண்ணு தானே, கொஞ்சம் புரிஞ்சுக்காம நடந்துப்பா. நீங்க தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நிதிஷ், லாவண்யா, இங்க வாங்க. இந்த நீ சாப்பிடு. அடியாத்தி, பாத்திகளா எங்க அண்ணனை? பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கறாராமா. அவ்வளவு நல்ல பையனடா நீ. பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். நாங்க 50-50 தான் கொடுத்துருக்கோம். ஆனா முதல்ல நீ தான் குடிக்கணும். அதான் சம்பிரதாயம், மீறக்கூடாது. என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா மாப்ள, நீங்க முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் லாவண்யாக்கு கொடுங்க.